கடலோர காடு, கடல் அலையில ஓரமா ஒரே ஒரு வீடு. இந்த வீட்டோட ஓனரு தாமஸ். இந்த காட்டுக்கே இவர்தான் ஃபேமஸ். வாடகைக்கு வீடு கேட்டு கூட இங்க எவனுமே வரமாட்டான். தாமஸோட பொண்ணு 15 வருஷம் கழிச்சு டேடிய பார்க்க அவளும் அவளோட புருஷனும் இந்த காட்டுக்கு வராங்க. இவ பேரு ஸ்டெல்லா. வாய திறந்தா நல்ல நல்ல வார்த்தையா பேசுவா. இவளோட புருஷன் நியூஸ் பேப்பர் கம்பெனில ரிப்போர்ட்டரா வேலை செய்யறான். இவன் பேரு ஆஸ்கர். ஆனா இன்னும் இவன் ப்ரொமோஷனை கூட வாங்கல. இவனுக்கு இங்க வரவே பிடிக்கல. ஸ்டெல்லா தான் இவனை மிரட்டி கூட்டிட்டு வரா. வரலன்னு சொன்னா பொண்டாட்டி 4 வார்த்தைய 4 விதமா பேசுவா. வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த படகு இந்த காட்டுக்கே வரும். அது தெரியாம ஸ்டெல்லாவும் அவ புருஷனும் சிட்டிலேயே 2 நாள் தங்கிட்டு இந்த போட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. ஆஸ்கரும் நம்ம 2 பேரும் வர்றது உன் டேடிக்கு தெரியுமான்னு கேக்குறான். இவளும் நான் வருவது அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர்கிட்ட மொபைலும் இல்ல, இங்க லெட்டர் எழுதினாலும் இங்க வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஆஸ்கர் யாருமே இல்லாத காட்டுக்குள்ள உன் டேடி மட்டும் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேக்குறான். இவளும் அவரு சிட்டில தான் கொஞ்ச நாள் இருந்தாரு, என் மம்மி இறந்த பிறகு இந்த காட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா இவங்க 2 பேரும் டேடியோட வீட்டுக்கு வராங்க. ஸ்டெல்லாவும் டேடிய பார்க்க வீட்டுக்கு போனா அவர் வீட்டிலேயே இல்ல. ஆனா ஆஸ்கர் உன் டேடிய பார்த்து 5 வருஷம் ஆகுதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ தான் அவரோட பொண்ணுன்னு அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நாய் கொலிக்கிற சவுண்ட் கேக்குது. டேடியும் நாயை ஓடிக்கிட்டு வராரு. இந்த நாய் பேரு எல்வீரா. இவருக்கு எல்லாமே இந்த நாய் தான். ஆனா டேடி வந்த பொண்ண வான்னு சொல்லாம நாயை ஈதுகிட்டு போய் கட்டுறாரு. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை பார்த்தா இந்த நாய் பயப்படும்னு சொல்லிட்டு இவருக்கு இவங்க யாருன்னே தெரியல. ஸ்டெல்லாவும் டேடின்னு கூப்பிட்ட உடனே அப்போதான் தெரியுது இவரோட பொண்ணுன்னு. டேடியும் வா மகளே வான்னு பொண்ணுக்கு உமா கொடுக்கறாரு. ஆனா கணத்துல கொடுக்காம வாயில கொடுக்கறாரு. இத பார்த்து ஆஸ்காரே வாங்கிட்டான். ஒரு டேடியும் டாக்டரும் இப்படி கூடவா இருப்பாங்களேன்னு இவன் மிரண்டே போயிட்டான். ஸ்டெல்லாவும் இவதான் என்னோட புருஷன், பேரு ஆஸ்கர்னு டேடிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்போதான் டேடிக்கே தெரியுது பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. டேடியும் ஆஸ்கார முறைச்சிட்டு பொண்ணும் மாப்பிளையும் தங்க போற வீடியோ காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு லெஸ்பியன் கப்புள் தான் இருந்தாங்க. அவங்க சம்மர்ல மட்டும் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கோங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு கிளம்புறாரு. ஆனா ஸ்டெல்லா இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கிட்டு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆஸ்கர் ஒரு நாள் கூட என்னால இங்க தங்கவே முடியாது, 2 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறேன்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனா பொண்டாட்டிக்காரி நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே இவன் மிரண்டு போயிட்டான். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்டெல்லாவும் நேத்து தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஆஸ்கர் நீ கர்ப்பமா இருப்பது உன் டேடிக்கு தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்குன்னு டேடிக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் டேடி கிட்ட போய் சொன்னேன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. டேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாருன்னு பார்த்தா கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வாங்கன்னு இவங்க 2 பேரையும் அனுப்புறாரு. ஆனா பொண்ணு ஜாலியா போற. ஆனா ஆஸ்கர் மாமனார முறைச்சுக்கிட்டே போறான். இவங்களும் கடலுக்கு போய் வலை போடுறாங்க. ஆனா இவங்களால மீனையே பிடிக்க முடியல. வெறும் கொய்யோட வீட்டுக்கு வராங்க. டேடியும் உங்களால மீனை பிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவர் பிடிச்ச மீன் ஆஸ்கர் கிட்ட கொடுத்து இத கழுவி எடுத்துக்கிட்டு வான்னு அவனை அனுப்புறாரு. மாமனாரு என்ன வேலைக்காரனா ஆக்கிட்டாருன்னு இவன் கடுப்பாயிட்டான். புருஷனும் பொண்டாட்டியும் ஊரை சுத்தி பார்க்க வராங்க. ஆனா ஆஸ்கர் வாய்த்துக்கிட்டு சும்மா இல்லாம உன்னையும் டேடியும் பார்த்தா எனக்கு டேடி பொண்ணு மாதிரியே தெரியல, எந்த டேடியாவது பொண்ணு வாயில உமா கொடுப்பாங்களான்னு கேக்குறான். ஆனா ஸ்டெல்லா உன் டேடி உனக்கு உமா கொடுக்க மாட்டாரா, இவனும் என் டேடி என் மம்மிக்கே உமா கொடுக்க மாட்டாரு, எனக்கு எப்படி கொடுப்பாருன்னு கலாய்க்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது அங்க ஒரு ரூம் இருக்கு. அங்க போய் இவங்க 2 பேரும் மேட்டரை பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. ஆஸ்கரும் யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நீங்க மட்டும் தனிமையா இருக்கீங்களே, உங்களுக்கு எரிச்சலா இல்லையான்னு கேக்குறான். ஆனா மாமனாரு நான் இங்க தனியா இல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை கடல்ல மீன் பிடிக்க 4 பேர் வருவாங்க, நானும் 2 தடவை நகரத்துக்கு போயிட்டு வருவேன், என்னைக்குமே நான் தனிமையில தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டெல்லா நான் கர்ப்பமா இருக்கேன்னு டேடி கிட்ட வாந்தி எடுத்துட்டா. இதை கேட்ட உடனே ஆஸ்கர் பதறி போயிட்டான். ஏண்டி சொன்னேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா டேடி ஆஸ்கரை முறைக்கிறாரு. ஸ்டெல்லாவும் இந்த கருவை வளர்க்கறதா இல்ல கலைக்கிறதான்னு டேடி கிட்ட ஐடியா கேக்குறா. ஏற்கனவே இவ 2 தடவை கருவை கலைச்சிருக்கா, இப்போ 3வது முறையா கருவை கலைச்சா குழந்தை பிறக்காதுன்னு ஆஸ்கர் வார்னிங் கொடுக்குறான். ஆனா ஸ்டெல்லாவுக்கு பேபியை வளர்க்க இஷ்டம் இல்ல. உடனே டேடி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தாராளமாக இந்த கருவை கலைச்சிரு, உனக்கு எப்போ குழந்தை வேணுமோ அப்போ வளர்த்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டெல்லாவும் டேடியோட பேச்ச மட்டும் தான் கேக்குறா. புருஷன் சொன்னதை இவ காதல கூட வாங்கவே இல்ல. ஸ்டெல்லா அந்த பக்கம் போன பிறகு ஆஸ்கர் மாமனார மடக்கி உங்களுக்கு என்ன பிடிக்கல, குழந்தை பிறந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம், குழந்தை இல்லனா நாங்க பிரிஞ்சு போயிடுவோம், அதுதானே உங்களுக்கு வேணும். உடனே ஸ்டெல்லா அங்க வந்த உடனே ஆஸ்கர் அமைதி ஆயிட்டான். குட் நைட் சொல்லிட்டு மாமனார முறைச்சிட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு ஆஸ்கருக்கு தூக்கம் வரல. உச்சா போலான்னு ரெஸ்ட் ரூம் வந்து அங்க மேட்டர் புக்கும் ஒரு கை துப்பாக்கியும் இருக்கு. இத பார்த்து இவன் மிரண்டு போயிட்டான். ஆனா அங்க டேடியும் டாக்டரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு பொண்டாட்டி குடிப்பான்னு அப்பதான் தெரியும். ஸ்டெல்லா துணிய இல்லாம ரூமுக்கு வர. டேடியோட கடல்ல குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன உடனே மறுபடியும் ஆஸ்கர் மெசலாயிட்டான். ஆஸ்கரும் இந்த கருவை கலைக்காத, எனக்கு இந்த குழந்தை வேணும்னு கேக்குறான். ஆனா அவ என்னால முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான்.
பிடிக்கிறா. இவனும் பொண்டாட்டி கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இவனுக்கு மாமனார் மேல டவுட்டா இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னு ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். ஆனா நாயி இவனை பார்த்து கொலைக்குது. மாமனாரும் இவனை பாத்துட்டாரு. ஆனா அவன் மேல கோவப்படாம வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. இவனும் மன்னிப்பை கேட்டுட்டு உங்க பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டா, இந்த கருவை கலைக்க வேண்டான்னு நீங்களாச்சும் அவகிட்ட சொல்லுங்கன்னு கெஞ்சுறான். ஆனா மாமனாரு என் பொண்ணு 2 தடவை கர்ப்பமா இருக்கும்போது நீ அந்த கருவை கலைக்க சொல்லிருக்கு. அப்போ உனக்கு குழந்தை தேவையில்லை. அவளுக்கு குழந்தை வேணும்னு சொல்லும் போது நீ வேணான்னு சொல்லிருக்க. இப்போ உனக்கு குழந்தை வேணும், ஆனா அவளுக்கு வேணாம். கடுப்பான மாமனாரும் இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், உனக்கு என் பொண்ணு முக்கியம் இல்லனா நாளைக்கு படகு வரும், அதுல ஏறி நீ கிளம்புன்னு ஆர்டர் போடுறாரு. அப்போ நாயி குலைச்சுக்கிட்டே வெளியே ஓடுது. மாமனாரும் அதை பிடிக்க போயிட்டாரு. உடனே ஆஸ்கருக்கு இவன் ஸ்டெல்லாவோட டேடி தானான்னு டவுட்டா இருக்கு. உடனே அவன் ரூமை செக் பண்ணும்போது அங்க ஏகப்பட்ட நிர்வாணா போட்டோ இருக்கு. அதுல ஸ்டெல்லா அவ டேடிக்கு எழுதின லெட்டர் ஒன்னு இருக்கு. ஆனா டேட்டு வேறையா இருக்கு. இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் ஸ்டெல்லாவோட மம்மி இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகுதான் இவன் ஸ்டெல்லாவையே வளர்த்திருக்கான். உண்மையிலேயே இவன் ஸ்டெல்லாவோட டேடி தானான்னு ஆஸ்கருக்கு டவுட்டே வந்துருச்சு. திடீர்னு மாமனாரு அங்க வந்த உடனே இவனும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆஸ்கரும் ரூமுக்கு ஓடி வரான். ஸ்டெல்லாவும் இவங்கிட்ட மன்னிப்பு கேக்குற. ஆனா ஆஸ்கரு நீ நினைக்கிற மாதிரி அவன் உன் டேடியே இல்ல, நீ சின்ன வயசா இருக்கும் போதே உன் மம்மி இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகுதான் அவன் உன்னையே வளர்த்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உன் டேடியா இருக்க முடியும்னு சொன்ன உடனே இத கேட்டு இவ மிரண்டு போயிட்டு. ஆனா இவன் சொன்னதை இவ நம்பவே இல்ல. உடனே ஸ்டெல்லா டேடி கிட்ட ஓடி வந்து நீங்க என் டேடி இல்லன்னு ஆஸ்கர் சொல்றான். அது உண்மையானு கேக்குறா. ஆனா டேடி நான் உன்னோட அப்பா தான், அப்படி இல்லன்னு நீ நினைச்சா வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளும் டேடி கிட்ட சாரி கேட்டு அவர் சொன்னதை இவ நம்பிட்டா. ஆனா டேடி பொண்ணை நம்ப வைக்க நானும் உன்னோட மம்மியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா உன் மம்மியோட டேடி மம்மிக்கு என்ன பிடிக்கல, அதனால அவங்களை விட்டுட்டு நாங்க 2 பேரும் தனியா தான் வாழ்ந்தோம். நீ பிறந்த பிறகு உன்னையும் அவளையும் தனியா விட்டுட்டு நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன். அடிக்கடி நானும் உன் மம்மிக்கு லெட்டர் எழுதுவேன், அவளும் எனக்கு லெட்டர் எழுதுவா. ஆனா எதுவுமே இது உனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த ஆஸ்கர் மாமனாரு சொல்லிக்கிட்டு இருப்பத கேட்டுட்டான். உடனே நீங்களும் உங்க மனைவியும் ஒரு திருவிழா தான் மீட் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அந்த டேட்ல அப்படி ஒரு திருவிழா நடக்கவே இல்ல. இத கேட்ட உடனே மாமனாருக்கு மூஞ்சி மாறி போச்சு. உடனே ஆஸ்கர் நீங்க ஸ்டெல்லாவுக்கு எழுதின லெட்டரும் அவ மம்மி உங்களுக்கு எழுதின லெட்டரும் டேட்டு வேற யாருக்குன்னு சொன்ன உடனே ஸ்டெல்லாவுக்கு மூஞ்சி மாறி போச்சு. உண்மையிலேயே இவரு என்னோட டேடி தானான்னு இவளுக்கு டவுட்டே வந்துருச்சு. ஆனா இவ டேடி கிட்ட எதுவுமே கேட்காம அங்கிருந்து எழுந்து போயிட்டா. ஆனா ஆஸ்கருக்கு மாமனாரு பொய் சொல்றாருன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆஸ்கர் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த வீட்டுக்கு வந்த அவ அங்க இல்லவே இல்ல. அவளை தேடிக்கிட்டு போறான். மறுநாள் டேடி பொண்ணை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா அவ அங்கதான் இருக்கா. ஆனா டேடி உன் புருஷன் சொன்னதை நீ நம்பாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டெல்லா இவரு என் டேடியா இல்லன்னு கண்டுபிடிக்க அவரோட முன்னாடியே துணிமணிய மாத்துற. அவரும் ஒரு மாதிரி பாக்குறாரு. இத ஸ்டெல்லா நோட் பண்ணிட்டா. உடனே அவர்கிட்ட ஓடி போய் உமா கொடுக்குற. அவரும் தடுக்கிறாரு. ஆனா இவ அவரோட துணிமணிய ரிமூவ் பண்ணி மேட்டர் பண்ண பாக்குற. ஆனா இவரு அவளை தடுக்கல. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. மூஞ்சிலேயே ஒரு அறைய விட்டுட்டு அவரோட மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு வெளியே ஓடி வந்து அவர் உள்ள வச்சு வெளியே லாக் பண்ணிட்டு ஓடிட்டா. ஆஸ்கர் பொண்டாட்டியா தெரிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ள மாமனாரு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டான்னு மாமனாரும் ஆஸ்கரும் சண்டை போடுறாங்க. அப்போ துப்பாக்கி சவுண்டு கேக்குது. ஆஸ்கரும் ஸ்டெல்லாவுக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் பாக்குறான். ஆனா ஸ்டெல்லா துப்பாக்கி எடுத்து காக்காவை சுட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஆஸ்கரும் பொண்டாடி கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இவளும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறான். நம்ம 2 பேரும் இனிமே இங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்பு ஒண்ணு பொட்டி படிக்கைய பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஸ்டெல்லா தாமஸ பார்க்க போற. அவரும் இவகிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. இவளும் அவரை மன்னிச்சு இங்கிருந்து கிளம்புறா. உடனே ஆஸ்கர் உன் டேடி உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேக்குறான். இவளும் இந்த கருவை கலைக்க வேண்டாம், நீங்களே இந்த குழந்தைய வளர்த்துக்கோங்கன்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே ஆஸ்கர் மிரண்டு போயிட்டான். ஆனா ஸ்டெல்லாவுக்கும் இவ டேடிக்கும் நடந்த மேட்டரு ஆஸ்கருக்கு தெரியவே தெரியாது. இவளும் அவங்கிட்ட சொல்லவே இல்ல. அவன் இன்னும் இவளோட டேடி தான் ஆஸ்கர் நினைச்சுக்கிட்டே இருக்கான்.